ஆமென். நல்ல கூட கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 14 சங்கீதம் 6 வசனம். சங்கீதம் 14:6. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். நல்ல கூட செய்தியோட தலைப்பு அலட்சியம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனையை நீங்கள் நானும் அநேக நேரங்கள்ல இருந்திருக்கிறோம், அலட்சியம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் அலட்சியம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறீங்க. குறித்த நேரத்துக்குள்ளாய் சபைக்குள்ளாய் வராம இருப்பதே அலட்சியம்தான். உங்களோட ஒரு பகுதியை தசமபாகம் காணிக்கையாய் கொடுக்காம இருப்பதே அலட்சியம்தான். அனுதினமும் வேத ஜெபிக்காம இருப்பதே அலட்சியம்தான். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருப்பதே அலட்சியம்தான். பைபிள் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நம்ம நடக்காம இருக்கிறதே அலட்சியம்தான். இதெல்லாமே அலட்சியம். அப்ப தேவனுடைய ஆலோசனையை நீங்கள் நானும் அநேக நேரங்களில அலட்சியம் செய்கிறோம். அப்ப இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா அலட்சியம். அப்ப நல்ல கூட யார் விதத்துல அலட்சியம் செய்தார், அந்த நிமித்தமா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதான் நம்ம செய்தியா பார்த்து நம்ம செபிக்க போறோம். எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. கவனிங்க. போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. அப்ப போதகம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கூட பேசுறது. நீங்க பைபிள் படிக்கும் போது கர்த்தர் பேசுவாரு, சபைகளில கர்த்தர் பேசுவாரு, யார் மூலியமாவது கர்த்தர் நமக்கு சில காரியங்களை பேசுவார். அப்ப அந்த போதகத்தை அலட்சியம் பண்றது. அது மாத்திரமல்ல, கடிந்து கொள்ளுதல். இந்த காரியத்தை செய்யாதீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த கடிந்து கொள்றது, அதெல்லாமே தேவனுடைய பார்வையில அலட்சியம் அப்படின்னு எண்ணப்படும். அப்ப நம்மளுடைய போதகத்தையும் அவருடைய கடிந்து கொள்ளுதல் என்ன செஞ்சிடறோம், அநேக முறை அலட்சியம் பண்ணிடுறோம். இந்த காரியத்தை அலட்சியம் பண்றது நிமித்தமா கடைசியில பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அழுகையும் வேதனையும் கண்ணீருமாய் மாறிவிடும். அவருடைய போதகத்தையும் அவருடைய கடிந்து கொள்வதையும் அலட்சியம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்படித்தான் மாறிடும். அவர் தேவைப்படவில்லை, அது மாறக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதே நீங்க நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். பாருங்க, நிதானமாய் நம்ம நடக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும். கவனிங்க. நிதானமா ஒரு காரியங்கள் நம்ம செய்யணும். அது பார்க்கிற பார்வையா இருக்கட்டும், பேசுற வார்த்தையா இருக்கட்டும், எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தை கர்த்தருக்கு பயந்து செய்யணும். இந்த காரியம் கர்த்தருக்கு பயந்து நிதானமா நம்ம செய்வோமானால், அது படிக்க செய்வோமானால் அவன் வழி எப்படி இருக்குமா, தாறுமாறா இருக்காது. நீங்க பயம் இல்லாம நீங்க நிதானமா இல்லாம ஒரு காரியம் செய்தீங்க அப்படின்னா அந்த வழிகள் முழுவதும் தாறுமாறா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய காரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருக்காது. இப்ப நம்ம தேவ பிள்ளைகளே அவருடைய போதகத்தை கடிந்து கொள்றோம், அவருடைய அவரை கடிந்து கொள்ளும் போது அதை அலட்சியமா நினைக்கிறோம். அவர் சொல்லும் போது ஆஸ்டர் தானே, சில நேரங்கள்ல கர்த்தர் தான் பேசுவார். ஒரு தேவதாசனை கொண்டு நமக்கு கூட கர்த்தர் தான் பேசும். இந்த காரியம் செய்ய வேண்டாமா, இது கர்த்தருக்கு பிரியமில்லாது, அதெல்லாம் பாஸ்டருக்கு என்ன தெரியும், பாஸ்டருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில நம்மளைய ஒரு ஊழியக்காரனா பார்க்கக்கூடாது. நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு பிரயோஜனமா இருக்கா, நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்குதா அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். அதை யோசிக்காம நம்ம பாத்தீங்கன்னா அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடும் பொழுது அதுதான் அலட்சியம். ஒண்ணு இல்ல, ஒரு பிளைட்டுக்கு போகணும் தேவ பிள்ளைகளே. நான் பிளைட்ல இது வரைக்கும் போனதில்லை. ஒரு பிளைட்டுக்கு நம்ம ஒரு வேற நாட்டுக்கு போறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடணும். நமக்கு போனா நம்மளை செக் பண்றது, நம்மளோட உடம்புகளை செக் பண்ணுவாங்க, சில காரியம் எல்லாம் அங்க நிகழும். அதனால ஒரு பிளைட்டுக்கு போகணும்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் நம்ம பிளைட்ல நம்மளை ஏற்றுவாங்க. அதே போலதான் ஒரு ஆலயத்துக்கு 9 மணி அப்படின்னா
நம்ம 8:45 தான் உள்ள வந்துடணும். 9 மணி தானே, தண்ணி வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம், அதனால செஞ்சிடும் 9 மணி 10 மணிக்கு போவோம், 9:30 போவோம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல தெரியுமா? அதுதான் அலட்சியம். அதுதான் அலட்சியம். இப்படி பல காரியங்களில இந்த வருஷத்துல எத்தனை காரியத்தை நீங்க அலட்சியமா நினைச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு ஜெபிக்கலாலும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம், இந்த மாச சபைக்கு போகணும்னாலும் அடுத்த வாரம் போய்க்கலாம், இந்த மாசமா கொடுக்கலாம், அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய நெருக்க பிரச்சனையை பார்த்து தெரியுமா? எனக்கு தான் தெரியும், இந்த காரியத்தை நிமித்தம் இதை செய்யறேன், இதனால என்ன பிரச்சனை, இது தவறு இல்லையே. சில சொல்லுவா பாத்தீங்கன்னா, அவன் தான் செய்யறான், நான் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகளே, பாவிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் உண்டு. ஆண்கள் அறியாத பிள்ளைகளுக்கும் ஆண்கள் அறிஞ்ச பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப நீங்கள் நானும் அவருடைய பிள்ளை, அவர் வெளிச்சத்தின் தேவன், அவருடைய வெளிச்சத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம நடந்து கடந்து போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு பாருங்க, இத்தனை நாற்காலிகள் காலியா இருக்குது. இன்னைக்கு 9 மணிக்கு சபையில எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை, புது வருஷத்துக்கு போய்க்கலாம், பழைய வருடத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் அலட்சியம். அப்ப நீங்க அலட்சியமா எதை நீங்க நினைக்கிறீங்களோ, தேவன் அவங்களை அலட்சியமா எண்ணிடுவார். இவன் நான் பார்க்கணுமா, இவன் நான் ஆசீர்வதிக்கணுமா, இவன் ஜீவனுக்காக நான் பாடணுமா, வாக்குக்கடங்கா பெருமூச்சோடு நான் செபிக்கணுமான்னு சொல்லி தேவன் அலட்சியமா அவங்களை விட்டுருவார். தேவப்பிள்ளைகளே, அப்படி நீங்களும் நானும் அவருடைய கடிந்து கொள்ளையும் அவருடைய எச்சரிப்பையும் அவருடைய வார்த்தையும் நம்ம அலட்சியமா நினைச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு அநேக நினைக்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்களை அலட்சியமா நினைக்கிறது பாத்தீங்கன்னா, அநேக நேரங்கள்ல நம்ம அநேக விஷயங்கள் நம்ம அலட்சியமா நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் இந்த வருஷத்துல என்னென்ன காரியத்தை அலட்சியமா நினைச்சோம் அதெல்லாம் நீங்க ஒப்பு கொடுத்து மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க மனம் திரும்பல அப்படின்னா, விதத்துல ஒரு மகனுக்கு ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அது என்ன ஏற்படுமோ அதுதான் உங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்ல, கர்த்தர் சொல்றாரு. அநேக சபைகள்ல நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீ நல்லா இருப்பீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆத்மாக்கள் அப்படிதான், அப்பதான் ஆத்மாக்கள் வருவாங்கன்னு சொல்லி. நம்ம சபை அப்படி கிடையாது. நீ ஆசீர்வாதத்தை பெறறதுக்கு முன்னாடி முள்ளு குத்திருச்சு, அதை எடுக்கணும்னா வலி பின்னி எடுத்துரும். முள்ளு எடுக்கும்போது எப்படி இருக்குமா? பயங்கரமான வலி இருக்கத்தான் செய்யும். ஆனா முள்ளு எடுத்துட்டா அந்த வலி மறைஞ்சிடும். இதுதான் நம்மளுடைய பிரசங்கம், இதுதான் தேவனுடைய சபை. இந்த குத்தனை விஷயத்து முள்ளை எடுக்கிற வரைக்கும் நீ தாங்கித்தான் ஆகணும். அதை எடுத்தாதான் வலி மாறும். இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி நம்முடைய சபை அப்படி கடிந்து கொள்ளுற சபைதான். கடிந்து கொண்டு புத்தி சொல் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கடிந்து கொண்டுதான் புத்தி சொல்லணும். நாங்க கடிந்து கொள்ளாம புத்தி சொல்லாம அப்படி விட்டு அப்படின்னா, ராஜ்யத்துக்கு வரும் பொழுது கர்த்தர் என்னையும் கணக்கு கேட்பாரு, உங்கள்ட்டையும் கணக்கு கேட்பாரு. அப்ப அவங்களுக்கு நீ கடிந்து கொள்ளும் இல்லப்பா, அதுதான் அவரோட வேலை அப்படின்னு சொல்லி. அப்ப தேவைப்படுதலே நம்ம எதால நீங்க அலட்சியமா நினைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்துல நீங்க மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் வரக்கூடிய 2025 உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். 2025 வாக்குத்தத்தம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதனால அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா, இன்னைக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் அலட்சியமா இருந்தீங்க அதையே ஒப்பு கொடுத்து நீங்க செதிக்கல அப்படின்னா, நிச்சயமா கர்த்தருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். அதே நீங்க எடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 15:5. நீ அலட்சியம் பண்ண யாரும் பைபிள் சொல்லி பாருங்களே. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. கவனி, மீண்டும் படிங்க. மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். கவனிங்க, பைபிள் சொல்லுது மூடன் அப்படின்னா என்ன தெரியுமா? முட்டாள் அர்த்தம். கர்த்தருடைய காரியத்தை நீங்க அலட்சியம் பண்ணுனீங்க அப்படின்னா மூடன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதையெல்லாம் நீங்க செய்யணும். அதுதான் அவங்கதான் தேவப்படலே அவர் பிரியமான மகன், பிரியமான மகள். அப்ப கர்த்தருடைய வார்த்தைய கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்க அலட்சியம் பண்ணீங்கன்னா பைபிள் சொல்லுது மூடன் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்ப இன்னைக்கு யார் கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுனா அப்படிங்கிறத, கர்த்தருடைய காரியத்தை அலட்சியம் பண்ணுனா, அலட்சியம் பண்ணது நிமித்தமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சில காரியத்தை பார்த்து ஜெபிச்சு முடிக்க போறோம். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 25:20 படிங்க.
ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாய் இருந்தான். கவனிய, ஈசாக்கு ரெபேக்காளை கல்யாணம் பண்ணும் போது 40 வயசா இருந்தான். இவன் பதாம் அராம் என்னும் சீரியா தேசத்தான் ஆகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சகோதரியும் ஆனவள். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 வயசுல ஈசாக்கு திருமணம் ஆகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவனுக்கு குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா அவனுக்கு 60 வயசு. 20 வருஷம் குழந்தை இல்லாம தன்னுடைய மனைவி ரெபேக்காள் இருந்தது நிமித்தமா ரெபேக்காளுக்காக ஈசாக்கு ஆண்டவரிடத்துல வாரத்தோடு செபிச்சான். கீழே படிங்களே. கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அருளினார். கவனிங்க தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் சில காரியங்கள் தாமதிக்கிறார் அப்படின்னா அது பெரிய ஆசீர்வாதம் காத்துங்க அர்த்தம். அநேகருக்கு பாத்தீங்கன்னா அநேக ஆசீர்வாதம் தாமதமா வரும், ரொம்ப வருஷமா காத்திருப்பாங்க. அப்படித்தான் பாத்தீங்கன்னா ஈசாக்கும் ரெபேக்காலும் காத்திருந்தாங்க ரொம்ப வருஷமா. 20 வருஷம் குழந்தை இல்லாம 20 வருஷமா காத்திருந்தாங்க. சில ஆசீர்வாதங்கள் இல்லாம நீங்க காத்திருக்கலாம். கத்து சொன்னாரு, இந்த காரியத்தை பேசினாரு, வாக்கு கொடுத்தாரு, அவர் என்ன சொன்னாரு, வருஷங்கள் கடந்து போயிடுச்சு, இனிமேலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு நாளுமே தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் நீங்க அலட்சியமா எண்ணிவிடக் கூடாது. ஒரு நடந்த ஒரு சம்பவம் சொல்லிட்டு செய்திக்குள்ள கடந்து போறேன். ஒரு ஏழை குழந்தையுடைய பிள்ளை பாத்தீங்கன்னா எல்லாம் குடும்பம் ஆண்டு அறிஞ்ச குடும்பம். அவங்க ஒவ்வொரு நாளும் வருஷம் சாப்பிடணும், ரொம்ப கடின, வீட்டுல அவ்வளவு வறுமை. அந்த வறுமையில காய்கறி படிக்கல, குழந்தை சின்ன ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட போனது கிடையாது. நான் ஒரே ஒரு பெண் பிள்ளை, இந்த பிள்ளைய நல்லபடியா படிக்க வச்சு நல்ல ஒரு பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகத்துல பிள்ளை போய் இருக்கணும்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை. என்ன உத்தியோகத்துக்கு போகணும்னு தெரியல, பெரிய அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும், பெரிய அதிகாரியா புள்ள இருக்கணும், கார்ல எல்லாம் புள்ள வரணும், பிள்ளைக்கு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கப்படணும்னு சொல்லி உங்க அப்பா அம்மாவுக்கும் ஆசை. கடினமா உழைச்சி தனக்கு துணி இல்லைனாலும் தன் பிள்ளைக்கு துணி எடுத்து கொடுக்கறதும், தனக்கு சாப்பாடு இல்லைனாலும் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறதும் அந்த குழந்தைக்கு, அப்படியெல்லாம் ரொம்ப இந்த குழந்தைய பாசமா அந்த குழந்தைய வளர்த்தாங்க. அந்த குழந்தையும் நல்லா கடவுளுக்கு பயந்து படிக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா படிச்சு வந்துச்சு. அதுல அநேகருக்கு டீச்சர்களுக்கு பொறாம, சில என்னோட பிள்ளைக்கு நல்ல வசதியோடு இருக்காங்க, அந்த குழந்தையெல்லாம் படிச்சு வரல, இந்த ஏழ்மையான பிள்ளைக்கு இவ்வளவு புத்தியா இவ்வளவு அறிவான்னு சொல்லி அநேகருக்கு பொறாம. ஆனாலும் தேவன் அங்க இடத்துல இந்த மகள் நேசிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருந்தார். ஒருத்தருடைய சப்போர்ட்ல தேவ பலத்துல இந்த மகள் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்புல இந்த பள்ளி அந்த கிராமத்துல முதல் மதிப்பெண் எடுத்தான். +2லயும் இந்த மகள் 12ஆம் வகுப்புலயும் முதல் மதிப்பெண் எடுத்தான். எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மகள் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பெரிய படிப்பு மார்க்கெட் பெரிய இதுல ஃப்ரீயா படிப்பதை கிருபை செஞ்சார். இது எல்லாமே அதிசயமா நடத்துற அந்த மகளை பாத்தீங்கன்னா அநேக அலட்சியம் பண்ணுவாங்க. அந்த மகள் நல்ல உடை இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது. இந்த மகளுக்கு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல குளிப்பதற்கு நல்ல ஒரு சோப்பு கூட வாங்கி மகனால போட்டு குளிக்க முடியாது, அவ்வளவு வறுமையில அந்த குழந்தை வளர்ந்துச்சு. ஆனா குழந்தைய பார்த்தா எல்லாம் அலட்சியமா பார்ப்பாங்க. இந்த பிள்ளைகள்லாம் முதல் மதிப்பெண் எடுக்கிறோமா, இந்த குழந்தைக்கு நம்ம பாடம் நடத்தணுமா, சொல்லிக் கொடுக்கணுமான்னு சொல்லி இந்த குழந்தை போய் ஆர்வமா கேட்கும். சில காரியங்களை டீச்சர் மார்கள்லாம் அந்த குழந்தை மேல பொறாமப்படுவாங்க. அந்த மகள் தான் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு நல்ல மதிப்பெண் எடுத்து பெரிய ஒரு அரசாங்க அதிகாரி படிப்புக்கு அந்த மகளுக்கு இலவசமா படிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல அந்த ஊரே அந்த குடும்பத்தை அலட்சியமா பார்த்துச்சு. இந்த ஊரே அந்த குழந்தைகளை அந்த குடும்பத்தை ரொம்ப அலட்சியமா பார்த்தாங்க. அந்த வீட்டுக்கு ஒருத்தரும் போக மாட்டாங்க. பாத்தீங்கன்னா கீத்து கொட்டாய் வீடுதான் அங்கங்க ஒழுகும். அப்படியான அந்த ஊரே அந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்ச குடும்பமா தான் பார்த்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மகள் பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துக்கே பெரிய அதிகாரியை மாநகரத்தை கிருபை செய்தார். அதே போல அப்பாவுடைய விண்ணப்பம் ஜபத்தை கத்த கேட்டு அந்த மகள் சீப்புல வரவும் போலீஸ் பாதுகாப்போடு வரவும் பெரிய அரசாங்க உத்தியோகத்துல கத்தை கொண்டு போய் அமர்த்த வச்சார். அதே போல தேவ பிள்ளைகளே, நீங்க அலட்சியமா எதை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மகள் இந்த பதவிக்கு வருவதற்கு சில வருஷங்கள் ஆச்சு, வருஷங்கள் காத்திருந்தா. இதே போலதான் ரெபேக்காலும் ஈசாக்கும் 20 வருஷமா குழந்தைக்காக காத்திருந்தாங்க. இந்த காத்திருந்தது வீண் போகல. வாழ்க்கையில் நடந்த காரியத்தை பார்ப்போம். படியுமா ஈசாக்கோட விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு
ரெபெக்காள் கர்ப்பந்தரிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. கவனிங்க, பிள்ளைகள். அப்ப ரெண்டு ஜாதிகள், கவனிங்க, ரெண்டு நாடு அப்படி சொல்லிக்கலாம், வச்சுக்கலாம். ஒண்ணு இஸ்ரவேல், ஒண்ணு பத்தி என்ன நடந்தது? ஒருத்தன் பேர் என்ன பேரு? ஏசா. இன்னொரு பேரு யாக்கோபு. சரி, ஆமா, யாக்கோபு. அப்ப ரெண்டு ஜாதிகளை, ரெண்டு நாடகத்தை உருவாக்குனார். ஒண்ணு இஸ்ரவேலுங்கிற ஒரு கூட்டம், இவங்க பத்தி யோதோமியர் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை, ரெண்டு தேசத்தை கர்த்தர் பத்தின ரெபெக்காவோட வயிற்றுல கர்த்தர் வைத்தார். ரெண்டு குழந்தைகள் ஒன்று மோதி கொண்டன. படிங்க. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நடக்கிற விஷயம் தெரியுமா? இந்த மூத்த பிள்ளை அப்படின்னா, மூத்த பிள்ளைய பாத்தீங்கன்னா, மூத்த பிள்ளைய கொண்டுதான் உங்களுக்கு தாய் தகப்பனுக்கு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். நீ நிறைய பேர் இளைய பிள்ளைகள் நேசிப்பாங்க, மூத்த பிள்ளைகள் நேசிக்க மாட்டாங்க. நிறைய குடும்பங்கள்ல நடக்கிற விஷயம். என் குடும்பத்துல எதாவது நடக்குது, ஸ்தோத்திரம். அதான் என்னோட குடும்பத்தை மாத்த அப்படி சொல்றேன். நீங்க மூத்த பிள்ளையை விட்டு இளைய பிள்ளைங்க நேசிக்கிறது மிகப்பெரிய பாவம். அது பைபிள் சொல்லுது. அப்ப ரெண்டு பிள்ளைகளையும் ஒன்னா நேசிக்கணும். கர்த்தர் யாராவது பாக்குறாரா? ஊழியக்காரனா கர்த்தர் பாக்குற விதங்கள் வேறு, விசுவாசிகளை பாக்குற விதங்கள் வேறு. நான் 40 விசுவாசி, என்னதான் கர்த்தர் அதிகமா நேசிப்பார். இவங்க இப்பதான் வந்தாங்க, இவங்களை கர்த்தர் இப்பதான் இவங்க அதிகமா நேசிக்க மாட்டார், அப்படிலாம் கிடையாது. நீ எத்தனை விசுவாசிங்கிறது முக்கியம் இல்ல, தேவனுக்கு எல்லாமே அவருடைய பிள்ளைங்க தான். அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இளைய பிள்ளை நேசிக்கிறதும் மூத்த பிள்ளையை வெறுக்கிறதுமான சில சூழல் நடக்குது. தேவ பிள்ளைகளே, நான் வேதனையோடு கூட சொல்றேன், அவங்க கர்த்தருக்கு கட்டாயம் கணக்கு கொடுக்கிறோம், தப்பவே முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி. நான் தீர்மானிச்சுக்கிறதுதான், எனக்கு எத்தனை பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாலும் சரி, எல்லா பிள்ளையும் ஒண்ணுதான் பார்ப்போம். இல்லையா? என் பிள்ளைகளை இதுக்கு 1000 ரூபாய் துணினா அதுக்கு 1000 ரூபாய் துணி, இதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா அதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்படித்தான் நான் நேசிப்பேன். ஏன்னா கர்த்தரை கணக்கு கொடுக்கணும்லவா? அதனால எத்தனை பிள்ளை பெற்றது முக்கியம் இல்ல, இந்த பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறது தான் முக்கியம். ஒரு பிள்ளைய நேசிச்சோ, ஒரு பிள்ளைய கூசிச்சோ, ஒரு பிள்ளைய பாசம் காட்டி ஒரு பிள்ளைய அலட்சியமா பண்ணீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை அலட்சியம் பண்ணிடுவார். இல்லையா? உங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாண்டி வச்சிருவார். நிறைய குடும்பங்கள் அந்த மாதிரி பாவங்கள் நடக்குது, அதை கர்த்தர் எச்சரிக்கிறார். எல்லாரையுமே நம்ம ஒரே மாதிரி பார்க்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இது ஆண்டவர் சொன்னது. இது மூத்தவன் பாத்தீங்கன்னா இளையவனை சேவிப்பான்னு சொல்லி, இது பைபிள்ல ஆண்டவர் சொன்ன காரியம். கீழே படிங்க. பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. சொன்ன போது 2 பிள்ளைங்க பிறந்துச்சு. மூத்தவன் சிவந்த நிறம் உள்ளவனாயும், கவனிங்க, மூத்தவன் எப்படி இருப்பான்? நல்ல சிவப்பா இருப்பான். சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவனும் போலவும் வெளிப்பட்டான். பேர் என்ன? அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார். ஏசா எப்படி பார்ப்பதற்கு நல்ல சிவப்பா இருப்பான், நம்ம முடி உடம்பு பொழுது ரோமமா இருக்கும் பார்ப்பதற்கு. அவன் ஏசா அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா சிவந்த நிறமுடையவன் அப்படி சொல்லலாம். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஏசானா என்ன அப்படின்னா சிவந்த நிறம் உடையவன் அப்படி, அல்லது பாத்தீங்கன்னா மயில் அழகன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம், பேருக்கு அர்த்தம். இப்ப விக்டர்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்னா விக்டர்னா அதுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சாங்க. எனக்கு விக்டர்னு பேர் வச்சதே ஒரு அம்மா தான் வச்சாங்க. தேவ பிரிவில் அவங்க மூலியமா அச்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் அவங்களுக்கு காரணம் வச்சாங்க. அப்ப விக்டர் அப்படின்னு பெரிய ஒரு ஊழியக்காரர் அவரு. அந்த ஊழியக்காரர் போல நீங்க வரணும்னு சொல்லிதான் அவங்க ஜோம் பண்ணி வச்சாங்க. அதே போல ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேருக்கு அர்த்தம் உண்டு. அப்ப அந்த மாதிரி ஏசா அப்படின்னா சிவந்த நிறமுடையவன், அப்படி இல்லைன்னா மயில் அழகன் சொல்லி அர்த்தம். கீழே படிங்க. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். முதல்ல யார் வந்தா? ஏதான் வெளியில வந்தா. 2வது யார் வந்தா?
அவன் தம்பி யாக்கோபு வந்தாப்புல அவன் குதிரை பிடிச்சுக்கிட்டே வெளில வந்துட்டான். சரி படிங்க, அவன் பேர் என்ன பேரு? யாக்கோபு. யாக்கோபு என்ன தெரியுமா உங்களுக்கு? யாக்கோபுனா இஸ்ரவேல், ஏமாத்துக்காரன், எத்தன். நீ நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த இரண்டாவது பிறகு பிள்ளைங்க பாத்தீங்கன்னா எத்தனாதான் இருப்பாங்க, அல்லேலூயா, ஏமாத்துக்காரதான் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். நிறைய குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா இயேசுவை போல நிறைய வீட்டுலா பிறக்கக்கூடிய பிள்ளைலாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒண்ணு தெரியா பாவமா இருக்குங்க. இந்த இரண்டாவது தெரியுமா, அவங்கதான் எத்தனா இருப்பாங்க, ஏமாத்துக்காரனா இருப்பாங்க. நிறைய குடும்பங்கள் நான் பார்த்திருக்கிறேன். நான் அப்படி எல்லாருமே சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். பாத்தீங்கன்னா ஐயா யாவது காமிக்கிறாரு. ஸ்தோத்திரம். பெரிய எத்தனை காமிக்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்பாவட்ட வச்சுதான் அப்பா திட்டுவாக சொல்லி அப்பாவோட ஒண்ணு சொல்ல மாட்டாரு. அம்மா நைஸ் பண்ணி அம்மா வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, ஸ்வீட் வாங்கி கொடுன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் நைஸ் பண்ணிடுறது. அல்லேலூயா. இந்த ரெண்டாவதா பிறக்கிற குழந்தைய பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல சொல்லுவாங்க சாஜா பண்றது. பாத்தீங்கன்னா அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, நாங்க பாத்தீங்கன்னா அப்படி செய்யறேன்ல, சமையல் பண்ணல, துணி வைக்கிறேன்ல, நேசிக்கிறேன்லன்னு சொல்லி அப்படி நீங்க அப்படி ஏமாத்தி எத்தனை சில காரியங்களை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. ஒரு நாளும் ஆசீர்வாதமா இருக்காது உங்களுக்கு. அது ஒரு நாளும் பார்வைக்கு அழகா தெரியல, ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அது மாதிரி தேவ பிள்ளைகளே, அப்ப ஒருத்தன் பேரு ஏசா, ஒருத்தன் பேரு யாக்கோபு. பாத்தீங்கன்னா இது ஏசா அப்படின்னா சிவந்த நிறம் உடையவன், யாக்கோபு அப்படின்னா எத்தன் அப்படின்னு சொல்லி கீழே படிங்க, சீர படிங்க, வேகமா படிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும். ஏசா யாரு? வேட்டையில மூத்தவை பேர் என்ன? ஏசா. அவன் வேட்டை ஆடுறதுல வல்லவனா இருந்தான். வன சஞ்சாரியுமாய் இருந்தான். வன சஞ்சாரி என்ன தெரியுமா உங்களுக்கு? அவன் அதிக நாள் காட்டிலே தான் வாழுவான். பாருங்க, அன்னைக்கு நாள் வீட்டுல வாழ்றது கிடையாது, வன சஞ்சாரி. இன்னைக்கு நான் படிங்க. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அவன் குணசாலி, கூடாரவாசி. இவன் பாத்தீங்கன்னா வன சஞ்சாரி, வேட்டையாடுவான். வேட்டையாடுறது காட்டுக்கு போயிடுவான். இவன் யாக்கோபு பார்த்தா கூடாரவாசி, வீட்லயே இருப்பான். வீட்லயே இருந்து இவன் போன பிறகு எல்லாத்தையும் தின்றுவான். அல்லேலூயா. அப்பா அம்மா இருந்து எல்லாம் புடிங்கி தின்றுவான். ஸ்தோத்திரம். ஏமாத்தி தின்றுவான். அதான் பைபிள்ல அன்னைக்கு காலையை ஏமாத்தி இருக்கிறான். ஸ்தோத்திரம். கவனிங்க, இதுல நம்ம பார்க்க வேண்டியது ஏன் பாக்குறோம் அப்படின்னா தேவ பிள்ளைகளே, ஏசாவை குறித்து நம்ம சுருக்கமா பார்த்து ஜெபிக்க போறோம். ஏசா ஒரு பாவங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏசா ஒரு பாவம். ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் பாத்தீங்கன்னா வேட்டையாடுவதற்கு காடுகளா போயிடுவான். ஏதாவது ஒண்ணு வேட்டையாடி கொண்டு வீட்டை கொடுக்கணும்னு சொல்லி இவன் கொண்டு கொடுத்துட்டு இவன் ஏமாத்தி தாய் ஏமாத்தி இவன் தின்றது. ஸ்தோத்திரம். சரி இருக்கட்டும். நல்லா கூட நம்ம பிள்ளைங்க அப்படி ஏமாத்தக்கூடாது. அல்லேலூயா. ஒரு பிள்ளையா இருந்தாலும் ரெண்டு பிள்ளையா இருந்தாலும் எல்லாத்துக்கும் கொண்டு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் பார்க்கணும். அப்படிதான் அப்ப ஆண்டவர் விரும்புவதா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்க்கறது பிரகாரமே நம்மளும் பார்க்கணும். சரி, இந்த ஏசா என்ன செஞ்சான் அப்படின்னா, ஏசா பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, பைபிள்ல ஆபிரகாம், ஈசாக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா யார் வரணும்? யாக்கோபு தான் வரணுமா அப்படின்னு பைபிள் சொல்லுதா? ஏசா தான் வரணும், மூத்தவன் அவன் தான் வரணும். ஆனா அந்த ஸ்தானத்தை அவன் அலட்சியம் பண்ணினான். ஸ்தானத்தை அலட்சியம் பண்ணிட்டான். நீங்க எப்படி அநேக அலட்சியம் பண்றீங்க? கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய திட்டங்களை, கர்த்தருடைய ஆலோசனைகளை எப்படி அலட்சியம் பண்றோம்? அந்த போல பாத்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, அடுத்து ஏசா தான் வரணும். ஆனா ஏசா வரல. பாத்தீங்கன்னா ஏன் வந்தான் அப்படிங்கிறத பார்ப்போம். யாக்கோபு வந்துட்டாப்புல. தேவன் யாக்கோபு தேர்வு பண்ணிட்டாரு. அப்ப யாக்கோபுக்கு பார்த்து எத்தனை மனைவிகள் தெரியுமா உங்களுக்கு? ஏசாவுக்கு எத்தனை மனைவிகள்? 2 மனைவிகள். அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து வாசிக்க நேரம் இல்ல. ஏசாவுக்கு வந்து மொத்தம் 3 மனைவிகள். அல்லேலூயா. எத்தனை மனைவிகள்? 3 மனைவிகள். பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம், அடுத்து வாசிக்கல. ஆதியாகமம் 36 2 படிங்களே. மனைவிகள் பேரெல்லாம் பார்த்துருவோம். ஏசா கானான் தேசத்து பெண்களில், கவனிங்க, கானான் தேசத்து பெண்கள் பாத்தீங்கன்னா இயேசுவை அறியாத ஜனங்கள். இயேசுவை அறிஞ்ச ஜனத்துல பெண் கொள்ளாம இயேசுவை அறியாத, அதுலயே தேவனை அலட்சியம் பண்ணிட்டான். அவனுடைய தேவன் அறிஞ்ச ஜனத்துல பெண்கள் இருக்கிறாங்க, அவன் திருமணம் செய்யல. இயேசுவை அறியாத புறஜாதிய ஜனத்துல போய் அவன் திருமணம் செய்தான். இங்க நிறைய தாய் தகப்பன் அவசரப்பட திருமண விஷயத்துல பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க சொந்த பந்தங்களா இருக்கணும், அவங்க இனத்தாரா இருக்கணும்,
அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் தேவனுடைய ஆலோசனையை கேட்காம அவங்க சொன்னாங்கய்யா இவங்க சொன்னாங்கய்யா பிள்ளைக்கு நம்ம ஆலோசனை சொந்த மதத்திலேயே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், இன்னைக்கு என் பிள்ளை நல்லா வாங்கல, எனக்கு ஒவ்வொரு நாளும் பிள்ளையை நினைச்சு கண்ணீர். தேவ பிள்ளைகளே, ஒரு திருமண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க, அது அலட்சியம் பண்ணாதீங்க. தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை திருமணம் செய்யுங்க. நம்ம சொந்த பந்தங்கள் முக்கியம் இல்ல, நம்முடைய இனம் முக்கியம் இல்ல, நம்முடைய ஜனம் முக்கியம் இல்ல, தேவன் தான் முக்கியம். தேவன் உங்க மகளை உங்களுக்கு பெண் குழந்தைய படைக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஒரு ஆண் குழந்தை கத்த படைச்சு வச்சிருப்பார். அவர்கிட்ட கேட்டு காத்திருந்து அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப கவனிங்க, இப்ப ஏசாவுக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க. படிச்சிருமா, பேர்ல படிச்சிருங்க. ஏத்தியனாகிய ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளையும் முதல் மனைவி பேர் ஆதாள். ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாக்கின் குமாரத்தியும் ஆகிய அகோலிபாமாலையும் இரண்டாவது மனைவி இஸ்மவேலின் குமாரத்தியும் நெபயோத்தின் சகோதரியும் ஆகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணி இருந்தார். 3 மனைவிகள். அல்லேலூயா. எத்தனை மனைவி அவனுக்கு? 3 மனைவிகள். அதுல படிச்சு பார்த்தீங்கன்னா 5 குழந்தைகள் அவனுக்கு பிறந்துச்சு. கவனிங்க, அப்ப ஏசாவுக்கு 3 மனைவிகள் 5 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த மனைவி பேர்லாம் போடப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா சோயின் மலையதான் வாழ்ந்தான். பாத்தீங்கன்னா சிவந்த நிறமுடையவன், பாத்தீங்கன்னா சிவந்த கூழுக்காக தான் அவன் எல்லாத்தையும் இழந்து போனா. அது மாத்திரமல்ல, சிவப்பு நிற பாறை இருக்கக்கூடிய மலையில தான் வாழ்ந்தான் ஏசா. கவனிங்க, அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்து படிக்க பாத்தீங்கன்னா அதுல ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல 35 படிகளே. ஆதியாகமம் 26:35. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். இந்த 3 மனைவிகள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் எப்படி இருக்காங்க? மனநோயா இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேதனையை உண்டாக்குனாங்க. இன்னைக்கு நிறைய இருக்க உங்களுக்கு மருமகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு மனநோயா இருக்கிறாங்களா? ரம்மியமான வாழ்க்கை வாழ்றாங்க, நீ தான் யோசிக்கணும். அப்ப கவனிங்க, இந்த 3 மனைவிகள், ஏசாவுடைய 3 மனைவிகள் அவங்களுடைய மாமியாருக்கு மனநோயா இருந்தாங்க. மாமியாரா இந்த 3 மனைவிகள் அலட்சியம் பண்ணினாங்க ஏசாவுடைய மனைவிகள். பாத்தீங்கன்னா ஏசாவுடைய வம்ச வழியில பாத்தீங்கன்னா ஏசா யோதோமியுடைய தகப்பன். யோதோமியர் அப்படின்னா அதோட தகப்பன் தான் ஏசா. பாத்தீங்கன்னா யோதோமியருடைய பாவங்கள், அநேக பாவங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து நேரம் இல்ல வாசிங்கன்னா எசேக்கியேல் 35, உபதியா 1ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா யோதோமியருடைய பாவங்கள் நிறைய இருக்குது. அவங்க பாவங்கள் பாத்தீங்கன்னா பெருமை, பகைகள், பகைகள், இதெல்லாமே அவங்க நிறைய பாவங்கள் செய்தாங்க. பாத்தீங்கன்னா எகிப்துல இருந்து அடிமையா இருந்து இஸ்ரவேல் மக்கள் வரும் பொழுது, அந்த யோதோமியர் நாட்டு வழியா வரும் பொழுது வரக்கான அப்போது ராஜா பாத்தீங்கன்னா தடுத்தான். அவர் தேவப்பிள்ளைகள் யோதோமியர் பெருமை இருந்துச்சு. அப்ப அதோட தகப்பன் தான் ஏசா. படிகளே நீங்க படிச்சுங்க. ஆதியாகமம் 36:1 படிகளே. ஆதியாகமம் 36:1. ஏசா ஏதோமின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. போதும். அப்ப ஏதோமுடைய தகப்பன் தான் ஏசா. இப்ப ஏசா தேவனுடைய காரியத்தை நிறைய காரியத்தை அலட்சியம் பண்ணினான். அது நிமித்தமாய் அவருடைய சந்ததிகள் முழுவதும் தேவனுடைய காரியத்தை எல்லாம் அலட்சியம் பண்ணினாங்க. இதயத்துல பெருமையா இருந்தாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருந்தாங்க, அநேக பாவங்களை செஞ்சாங்க ஏதோமியர். அப்ப இதுக்கெல்லாம் இதுக்கு முக்கியமா இருக்குது ஏசா அவனுக்கு அடுத்து இந்த பாவம் எல்லாம் வந்துச்சுன்னா அவன் தான் தகப்பன் என்று பைபிள் சொல்லுது. அதே போல பாத்தீங்கன்னா நீங்க ஏதோமியருடைய வம்சம் பார்த்தீங்கன்னா எடுத்து வாசிங்களே. ஏசாயா 66ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். ஏதோமியை குறித்து சில காரியத்தை பார்ப்போமே. அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். கவனிங்க, அப்ப கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய சினமும் அப்படி யார் மேல அப்படின்னா ஏசாவுடைய வம்சம் ஏதோமியர் மேல அவருடைய சினம் எப்போதும் இருக்குமா. கர்த்தருடைய சினம் அந்த ஜனத்தை குறிச்சு எப்போதுமே அவங்களோட கர்த்தர் கோபமா இருப்பாராங்க. பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, அவரோட கோபம் ஒரு நிமிஷம் பைபிள் சொல்லுது.
அந்த யோதேவர் மேல கர்த்தருடைய கோபமும் சினமும் எப்போதும் இருக்கும். ஆனா அவருடைய பாவங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு மேல கர்த்தருடைய சினம் இருக்குது, கர்த்தருடைய கோபம் இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய காரியத்தை எல்லாம் அலட்சியம் பண்றது தெரியுமா? நீங்க நிறைய காரியங்களை அலட்சியம் பண்றீங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஏதோமின் மேல ஏசாவுடைய ஜனத்தின் மேல கர்த்தருடைய சினம் எப்பவுமே இருக்கும். அவனுடைய பெருமை பாவத்தின் நிமித்தமாய். படிமா அதே மல்கியா 1:4 படிங்களே. மல்கியா 1:4. ஏதோமியர் நாம் எளிமைப்படுத்தப்பட்டோம், ஆனாலும் பழமையானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர் அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள். ஏதோமியர் ஏசாவோ அவதான் அந்த எதேமியோட தந்தைன்னு சொல்லி தகப்பன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாலும் கர்த்தர் எல்லாத்தையும் இடிச்சிடுவாரு. நீங்க கர்த்தரையும் கர்த்தருடைய ஆலோசனை நீங்க அலட்சியம் பண்ணுனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் நீங்க எதை தொட்டாலும் அது ஆசீர்வாதமா இருக்காது. நீங்க என்ன பண்ணாலும் கர்த்தருடைய ஆலோசனையை நீங்க விட்டுட்டீங்க, அவர் சொல்றதை கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் முயற்சி முழுவதும் வீணா போயிடும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு நாளும் இருக்காது. அப்ப ஆண்டவர் பத்தினா நீங்க கட்டுனீங்கன்னா இடிப்பேன், நான் என்றைக்கும் சின வைக்கிற ஜனம் ஏதோமியர். பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய காரியத்தை நம்ம அலட்சியமா நீங்கள் நானும் ஒரு நாளும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல பாத்தீங்கன்னா நீங்க யாத்திராகமும் 23:21 படிகளே. யாத்திராகமும் 23:21. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. கவனிங்க, அவர் நாமம் உள்ளத்தில் இருக்கிறது. அவர் கர்த்தர் நம்ம யோகியமையை பத்தினா கர்த்தரை அலட்சியம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி பண்ண நிமித்தமா கர்த்தரை கோபப்படுத்தக்கூடிய ஜனமா அந்த யோகியர் ஏசாவுடைய கூட்டம் இருந்துச்சு. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் நானும் அப்படிப்பட்ட கூட்டமாய் ஒரு நாள் வந்துடக்கூடாது. கர்த்தரை அலட்சியமா கர்த்தரை கோபப்படுத்தக்கூடிய ஜனமாய் நீங்கள் வந்துடக்கூடாது. நீங்க எது இந்த வசத்தோட எல்லாம் நீங்க எல்லாத்தையும் விட்டுறணும். எது என்னென்ன காரியத்தை கர்த்தர் வெறுக்கிற அந்த காரியத்தை நீங்களும் வெறுத்துறணும். கர்த்தருடைய ஆலோசனைய கர்த்தருடைய காரியங்கள் நீங்க அலட்சியமா என்னவும் கூடாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஏசாவுடைய வம்சத்தினர் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய காரியத்தை எல்லாத்தையுமே அலட்சியமா இருந்தாங்க. அவன் மனைவி மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ரெபேக்காளுக்கும் ஈசாவுக்கும் மன நோயை உண்டாக்குனாங்க. அப்ப நீங்கள் நான் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றோம், தேவன் எப்படி என்னென்ன காரியத்தை அலட்சியம் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்க வேண்டும். ஏசா எதிர அலட்சியமா இருந்தா பாத்தீங்கன்னா இப்ப வந்துருங்க ஆதியாகமம் 25:29 படிங்களே. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஏசா போய் காட்டுல எல்லாம் வேட்டையாடிட்டு வராப்புல வந்த பிறகு பயங்கர பசியோடு வராங்க. பசியோடு ஏசா வந்துட்டு இருக்காப்புல. அவருடைய சகோதரன் பாத்தீங்கன்னா யாக்கோபு கூழ் காய்ச்சறான். பாத்தீங்கன்னா கூழ் காய்ச்சிட்டு இருக்காரு. கீழே படிங்களே. அந்த சிவப்பான கூழிலே பாருங்க, அவனும் சிவந்த நிறமுடையவன். சிவப்பு கூழுக்காக என்னத்தை விட்டான்னு பாருங்களே. கீழே படிங்களே. நான் சாப்பிட கொஞ்சம் தான். கவனிய உடனே அண்ணன் கேட்க தம்பிட்ட, அவன் தம்பியில பெரிய எத்தனா இருக்கிறான். அப்ப யாக்கோபு ரொம்ப பயங்கர பசியா இருக்குப்பா, நீ காய்ச்ச சிவப்பு கூழ கொஞ்சம் எனக்கு கொடு, ரொம்ப பசியோடு வந்திருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்புல. இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. கவனிங்க, இதனாலே அவனுக்கு ஏதோம் என்ற பெயரு உண்டாயிற்று. கீழே படிங்க. அப்பொழுது யாக்கோபு சேஷ்ட புத்திர பாகத்தை. கவனிங்க, அப்ப என்னதுப்பா சேஷ்ட புத்திர பாகம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சேஷ்ட புத்திர பாகம் அப்ப என்னது தெரியுமா உங்களுக்கு? அப்ப என்ன தெரியுமா உங்களுக்கு? பாத்தீங்கன்னா அப்படியே என்ன, குடும்பத்துல முதலாவது விளக்கு வைக்கிற ஆண் குழந்தை. இந்த ஆண் குழந்தை
அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரியா இருப்பான், கர்த்தருக்கு ஒரு சுதந்திரவாளியா இருப்பான். அப்படின்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தை அது உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருக்கும். அந்த குழந்தைய கொண்டுதான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை, தாய் தகப்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அதே போலதான் அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா தேவன் கொடுக்கிற குடும்பத்துல கொடுக்கிற முதல் ஆண் குழந்தை கர்த்தருக்கு சுதந்திரவாளியா இருப்பான், கர்த்தருக்கு ஊழியம் செய்வான். எடுத்து வாசிங்களே, யாத்திராகமம் 13:2. அது கர்த்தருக்கு முதல் பலன் பைபிள் சொல்லுது. யாத்திராகமம் 13:2. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற, கவனிங்க, கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பெயர் ஆனதையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. கவனிங்க, அப்ப முதலாய் கர்ப்பம் திறந்து பிறக்கிற ஆண் குழந்தை, பிறக்கிற குழந்தை கர்த்தருக்கு காணிக்க, கர்த்தருக்கு முதல் பலன். அப்படிதான் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு என்னதான் உங்களுக்கு முதல்ல பிறந்த குழந்தை ஒரு ஏமாளியா இருக்கலாம், ஒரு அறிவு இல்லாம இருக்கலாம், ஒரு அழகு இல்லாம இருக்கலாம், எப்படி வேணா உங்களை கோவப்படுத்துற பிள்ளையா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா ரெண்டாவது பிறந்த குழந்தை அதுக்கு மாறாக பிறந்திருக்குது அப்படின்னு நினைச்சு நீங்க முதல் பிள்ளையை விட்டு ரெண்டாவது பிள்ளை நேசிங்க அப்படின்னா நீங்க பெரிய தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் குழந்தை அது கர்த்தருக்கு சுதந்திரவாளி. அப்ப அந்த குழந்தை யாரு? இயேசுதான் முதல்ல பிறந்தான், கர்த்தருக்கு சுதந்திரவாளி. அவன் தான் கர்த்தருக்கு ஊழியக்காரனா இருக்கணும். 12 கோத்திரத்தின் தகப்பன் தான் பார்த்தீங்கன்னா யாக்கோபு இருக்கக்கூடாது, இவன் தான் இருக்கணும். என்ன பண்ண கீழே படிக்கலே, அது படிங்க. 30 அதிகாரம் 25 படிங்க, 25 தொடர்ந்து படிங்க, கீழே 30 படிங்க. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி நான் சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவருக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். சொல்றான், இந்த கூழ் கேட்கிறீங்க, நான் கட்டாயம் தாரேன். உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகம், முதல் குழந்தை உரிமைய எனக்கு கொடுத்துரு. பாருங்க எப்படி கேட்டான் பாருங்க. அதான் எத்தனை பைபிள் சொல்லுது. முதல் குழந்தை உரிமைய எனக்கு நீ கொடுத்துரு. இந்த கூழ் தான் வேணும், நான் கூழ் தாரேன், நீ கூழ் குடிச்சுக்கோ, வயிறா குடிச்சுக்கோ. முதல் குழந்தை அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்தானத்தை எனக்கு கொடுத்துரு, நீ இந்த வித்து போட்டு அப்படின்னு கேட்டான். கீழே படிங்களே. அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேன், நானே பசியில செத்துக்கிட்டு இருக்கிறேன், இது முக்கியம் கிடையாது, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். எனக்கு எதுக்குப்பா மூத்த குழந்தைங்க பேரு, நீ தேவையில்ல, நீ வச்சுக்கோ, மறுபடியும் சாக போறேன், எனக்கு பசிக்குது, கூழ கொடு அப்படின்னு கேட்டான். அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். இன்னைக்கு எனக்கு உறுதி பண்ணிடு, இந்த கொடுத்து நீ கொடுக்க நாளைக்கு வந்து ஏமாத்த கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உறுதி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான், அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் வயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். கவனிங்க, இந்த முதல் குழந்தை கர்த்தருடைய குழந்தை, கர்ப்பம் திறந்து பிறக்கிற குழந்தை கர்த்தருடைய குழந்தை, கர்த்தருக்கு ஊழி செய்யக்கூடிய குழந்தை. 12 கோத்திரத்துல ஏசாவோட பேர் வரணும். அவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை ஏசா ஒரு கூழுக்கும் வயிற்றும் இந்த பயிருக்கும் வித்து போட்டுட்டான். கொடுத்துட்டா, எனக்கு சேஷ்ட புத்திர பணம் தேவையில்லப்பா, நீ வச்சுக்கோ, என் கூழ் தான் முக்கியம், இந்த பசி தாங்க முடியல, கொடுத்துருன்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருந்த பெரிய திட்டத்தை பார்த்தீங்கன்னா கூழுக்கா வேண்டி இழந்து போனான், இந்த அலட்சியம் பண்ணினான். அது மாத்திரமல்ல, யாக்கோபு பாத்தீங்கன்னா மூத்த மகனை ஈசாக்கு ஆஸ்வதிக்கு பிளஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புறாரு. அவர் யாக்கோபுக்கு ஈசாவுக்கு வயசாயிருச்சு, அப்ப கண்ணு தெரியாம போயிருச்சு. உடனே ஏசாவை கூப்பிட்டு, மூத்த மகனை கூப்பிட்டு, நீ வேட்டையாடி கொண்டு வாப்பா, நல்ல ஒரு விளையாட்டு குட்டியை கொண்டு வா,
சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாப்புல. உடனே வேட்டையாடுவதற்கு போயிட்டான் ஏசா. இதை கேட்டு இருந்த ரெபேக்காள் பாத்தீங்கன்னா தாய், நீங்க நிறைய தாய்மார்கள் பாத்தீங்கன்னா மூத்த குழந்தையை விட்டு 2வது குழந்தைய நேசிக்கிறதுக்கு தாய்மார் தான் பெரிய காரணமா இருக்கிறாங்க. பெரிய பாவம் பண்றாங்க, கட்டாயம் பெரிய பாவம் பண்றாங்க. அது பெண் பிள்ளையாக்கட்டும் ஆண் பிள்ளையாக்கட்டும், முதல்ல பிறந்த குழந்தைய மாத்திரம் இல்ல, 2வது பிறந்த குழந்தை மாத்திரம் இல்ல, எல்லா குழந்தையும் அவங்க ஒண்ணு போல பார்க்கணும். கேட்டுக்கிட்டு இருந்த மனைவி ரெபேக்காள் அவனை யெகோவாவை கூப்பிட்டு, அப்பா வந்துப்பா, மூத்த மகன் ஆசீர்வதிக்க விரும்பிட்டாரு, அதை பாத்தீங்கன்னா வேட்டையாடுவதற்கு ஆட்டுக்குட்டி ரத்தம் போயிருக்கான், உங்க அண்ணன் போயிருக்கிறான், அதனால நீ செஞ்சுட்ட, நம்ம துணுக்கக்கூடிய ஆட்டுக்கு 2 ஆளை பிடிச்சி கொண்டா, நான் சமைச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி மூத்தவருடைய ஆசீர்வாதத்தை இளையவனுக்கு அவருடைய அப்பா கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டா. உடனே ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்றா, இவர் ஏமாத்தம் பண்றா. அப்ப உடனே ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை சமைச்சு இந்த ஆட்டுக்குட்டியோட தோலை எடுத்தீங்கன்னா ஏசா பாத்தீங்கன்னா தோலை உடம்பு முடியா இருக்கும். ஆட்டோட தோலை மேல அப்படியே போத்திடுறா. போத்திட்டு ஏசாவோடைய அங்கேயே எடுத்து மேல மாட்டிடுறான். மேல மாட்டிட்டு உடனே போறான், அப்பாட்ட போறான். அப்பா இந்தாங்கப்பா, நீ கேட்டீங்களப்பா, ஆட்டுக்குட்டியை வேட்டையாடி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அப்பா கேட்டாரு ஈசாக்கு, எப்படி இப்ப உடனே இந்த ஆடு உனக்கு கிடைச்சிச்சு? இப்ப உடனே கத்தர்தான் இந்த ஆட்டுக்குட்டியை உடனே வேட்டையாளர் உதவி செஞ்சாருன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவன் கண்ணு தெரியாது இல்ல, உடனே போய் கிட்டவான்னு பாக்குறாரு. கிட்டன்னா குரல் இளையவனோட குரலா இருக்குது, ஆனா மூத்தவன் சொல்றான்னு சொல்லி அவனுடைய மேல தடவி பார்க்கான். தடவி பார்க்கும் பொழுது பார்த்தா முடியா இருக்குது. சரி, மூத்தவனுக்கு முடி இருக்கும், அப்ப இவன் மூத்தவன் தான் முடிவு பண்ணிட்டாரு. ஆனாலும் கூட பக்கத்துல முத்தம் செய்ய சொல்றாரு. முத்தம் கொடுக்கும்போது பார்த்தா ஏசாவுடைய சட்டையோட இருக்கக்கூடிய வாசனை அடிக்குது. அப்படின்னா உறுதி பண்ணிட்டான் இது மூத்தவன் தான் சொல்லி வயிறா சாப்பிட்டு அவனை ஆஸ்வதிக்கிறார். அப்பா மூத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இளையவன் பார்த்தீங்கன்னா யாக்கோபு எத்தன் ஏமாற்றி இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டான். இது வாங்கிக்கிட்டு போயிட்டான். இது தெரியாம பாத்தீங்கன்னா மூத்தவன் பத்தி ஏசா வேட்டையாடிட்டு வாரான். சமைச்சு கொண்டு வரும் பொழுது, அப்பா நான் வந்துட்டேன்பா, சமைச்சிட்டப்பா சொல்லும் பொழுது, நீ யாரு முதல்ல அப்படிங்கிறது, நான் தான் அவனுடைய மூத்த மகன் சொல்றாரு. கிட்ட போய் பார்க்கும் பொழுது அப்போ தம்பி ஏமாத்தி உனக்குள்ள ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்லி அவனுக்குள்ள அந்த பகை. உடனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி ஏசா கண்ணீர் விட்டாரான். நீ ஏமாத்தி கூடையும் வாங்கிக்கிட்டான், அதை நான் அலட்சியமா கொடுத்துட்டேன், எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை ஏமாத்தி அவன் வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஆறான். அதனால அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பகை வந்துருச்சு. அவன் மேல பகை அது பகையின் நிமித்தமாதான் இத்தனை காரியம் அவனுக்கு வாழ்க்கையில அவனுடைய ஏசா ஏதேனுடைய சந்ததி எல்லாம் பாவத்துக்குள்ள உள்ள போனதுக்கு காரணமே ஏசா தான் காரணமா மாறி போனான். தேவைப்பட்டகளே, இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பசியின் நிமித்தமாய் அவனுடைய பத்தினா அவனுடைய தேசபக்த பாகத்தை அலட்சியமா எண்ணினா, உண்டான எல்லாத்தையும் பத்தி அலட்சியமா எண்ணி பெரிய பாவியாகி தேவப்பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஏசாவோட சந்ததியே அழிஞ்சு போயிருச்சு. அவன் மனைவி பிள்ளைங்க எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. அப்படி யாரும் எழுந்து நிற்போமா? யாரும் எழுந்து நின்று சங்கீதம் 86:11, நீதிமொழிகள் 28:14 எல்லாம் எழுந்து நிற்போமா? ஏசாவை போல எத்தனை பேரு இன்னைக்கு அலட்சியமா எண்ணிருக்கிறீங்க? தேவன் மேல வைத்திருக்கிற திட்டங்கள், ஆலோசனைகள், ஆசீர்வாதங்கள், என்னென்ன காரியத்தை நீங்க அலட்சியமா எண்ணிருக்கிறீங்க? ஏசா ஏதேனுடைய தகப்பனா இருந்தான். ஏசாவின் நிமித்தமா சந்ததி முழுவதும் பாவத்துக்குள்ளா இருந்தாங்க. இருதயத்துல பெருமையோடு வாழ்ந்தாங்க. அது நிமித்தமா சந்ததி முழுவதும் அழிந்து போனாங்க. ஏசாவுடைய மனைவி 3 மனைவிகளும் ரெபெக்காளுக்கும் ஈசாக்குக்கும் மாமனார் மாமியாருக்கும் மனநோயை உண்டாக்குனாங்க. கோளுக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தையே விற்று போட்டான். தேவ பிள்ளைகளே, நிமித்தமாய் தேவன் அவன் மேல் வச்சிருக்கிற 12 கோத்திரத்தின் தகப்பனாய் மாற வேண்டியவன் அலட்சியத்தின் நிமித்தமாய் அத்தனையும் இழந்து போனான். இன்னைக்கு இந்த வருஷத்துல என்னென்ன காரியங்களை நீங்க தேவனுடைய காரியங்கள் நீங்க அலட்சியமா நீங்க எண்ணினீங்க? பிள்ளைகள் அலட்சியமா நீங்க எண்ணினீங்களா? உங்களுடைய கணவரை நீங்க அலட்சியமா எண்ணினீங்களா? கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை அலட்சியமா எண்ணினீங்களா? கர்த்தர் கொடுத்திருக்கிற இடத்தை அலட்சியமா எண்ணினீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியமா எண்ணினீங்களா? தேவ சமூகத்தை அலட்சியமா எண்ணினீங்களா? தேவனுடைய திட்டத்தை அலட்சியமா எண்ணினீங்களா? தேவ தாசன் மூலியமா தேவன் சொல்லும் போது அந்த சொல்லை அலட்சியமா எண்ணினீங்களா? சில காரியங்களை ரொம்ப தேவன் வெறுக்கிற காரியத்தை நீங்க ரொம்ப நேசிச்சு சில காரியங்களை செய்தீங்களா?
என்னென்ன காரியத்தை நீங்கள் அலட்சியமாய் இந்த வருஷத்தை செஞ்ச தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, ஏசாவுடைய வம்சம் அழிந்து விட்டது, தேவன் அழித்து போட்டார். நீங்களும் நானும் படிகளே, சங்கீதம் 28:14, நீதிமொழிகள் 28:14, சங்கீதம் 86:11 படிகளே. கண்ண மூடி பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். தேவ பிள்ளைகளே, ஏசாவுடைய வம்சம் இருதயத்துல பெருமை வந்துச்சு, இருதயத்தை கடினப்படுத்தினான், தீங்கிலே விழுந்தான். 86:12 படிகளே. 86:11. கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். தேவப்பிள்ளைகளே, இருதயத்தை கடினப்படுத்தினா ஏசாவை போக தீங்கில விழுவீர்கள். ஆண்டவரே சிறப்படுத்துங்கப்பா, உமக்கு பயந்திருக்க உதவி செய்யுங்க ராஜா. நான் என்னென்ன காரியத்தை 2024 அலட்சியமா எண்ணணும், உங்களுடைய ஆலோசனை அலட்சியமா எண்ணினேன், உன் பந்தியை அலட்சியமா எண்ணினேன், உமக்கு தர வேண்டிய தசமபாகம் காணிக்கையை அலட்சியமா எண்ணினேன். என்னென்ன காரியத்தை நீங்கள் அலட்சியமாய், மனைவி அலட்சியமா எண்ணிருக்கலாம், கணவர் அலட்சியமா எண்ணிருக்கலாம், பிள்ளைகளை அலட்சியமா எண்ணினா தேவன் கொடுத்த காரியம். தேவப்பிள்ளைகளை என்னென்ன காரியத்தை நீங்கள் அலட்சியமா எண்ணினீர்களோ, தேவப்பிள்ளைகளை தீங்கில் விழாதபடி ஏசாவுடைய வம்சம் அழிஞ்சதை போல நீங்களும் அழியக்கூடாதபடி என்று தேவனுடைய போதகம், தேவனுடைய கடிந்து கொள்ளுதல், தேவனுடைய எச்சரிப்பு உங்க வழிகள் இன்னைக்கு தாறுமாறா இருப்பதற்கு காரணம் நீங்கள் அலட்சியமா என்ன காரியம் என்று ஒரு தீர்மானம் எடுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் அலட்சியமாய் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கலாமப்பா. சில காரியங்களை தன்னுடைய சரீரத்துக்கு தேவை, இது இருந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்க முடியும், இது இல்லாம எனக்கு சந்தோஷம் இருக்க முடியாது, தேவனுக்கு பிரியமில்லதான், தேவன் அனுபவிக்கிறதான், தேவன் இந்த காரியத்தை விரும்பலதான், பரவாயில்ல, தேவன் அப்பா என்னை மன்னிப்பாரு, என் சூழல் அவருக்கு தெரியும், என் கஷ்டம் அவருக்கு தெரியும், சரீர பலவீனம் அவருக்கு தெரியும், அதனால என்ன அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நீங்க இச்சித்து உங்களுடைய சுயத்துக்காக, உங்களுடைய சுகத்துக்காக சில காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீங்க தீங்கில் விழாதபடிக்கு தேவனுடைய ஆலோசனைகளை நீங்க அலட்சியமாய் என்ன வேண்டாம் என்று தேவன் விரும்புகிறார். இந்த விஷயத்தோட காரியத்தை எல்லாம் நீங்க விட்டு விலக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருக்கு பயந்து அவன் நாமத்தை நீங்கள் இருதயத்தில் பறைசாற்றுவீரானால் கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். ரெபெக்கா செய்த பெரிய தப்பு என தெரியுமா தேவைப்படுகளே? மூத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இளைவனுக்கு கொடுத்தாள். அதனால தீங்கில் விழ ஏதுவாய் அவருடைய தாயே காரணமாய் இருந்தாள். தேவப்பிள்ளைகளே, சில காரியங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் அலட்சியமாய் ஒருவரை வெறுத்து ஒருவரை நேசிப்பது பெரிய தவறு. தேவன் யாரையும் வெறுக்கிற தேவன் அல்ல, யாரையும் அற்பமா எண்ணக்கூடிய தேவனும் அல்ல, அவர் யாரையும் அலட்சியமா எண்ணக்கூடிய தேவனும் அல்ல. ஜபத்தை புறம்பே தள்ளா தேவன், அவரிடத்துல பட்சபாதமே கிடையாது. தேவனை போல சுபாவம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவியானவரே, இது வார்த்தை அல்லப்பா, இதே வார்த்தையை கேட்டு அலட்சியமாய் கடந்து போகக்கூடிய தேவ பிள்ளை இராதபடி இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள கிரியை செய்ய, தீங்கில் விழாதபடி, தேவனுடைய ஆலோசனை அலட்சியமா எண்ணி விடாதபடி தேவ பிள்ளைகள் இருக்க திரும்ப செய்யப்பா. இந்த மிராக்கில் பெத்தேல் சபை
இது உம்முடைய சபை, நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா. நாங்கள் சிறிய கூட்டமா இருந்தாலும் தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய சபையை, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அலட்சியம் பண்ணாதபடி நாங்கள் இருக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நான் விசேஷமாய் வராதவர்கள் செபிக்கிறேன். வராதவர்கள் இந்த நாளை, இந்த சபைய, உம்முடைய ஊழியத்தை, உம்முடைய வார்த்தைய அலட்சியம் பண்ணி கடந்து போன கர்த்தர் அறிவீரப்பா. நாங்கள் அவங்களுக்காக ஒரு விஷயம் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவங்க என்ன பதவியில் இருக்கலாம், என்ன வேலையில் இருக்கலாம், என்ன வேணா செய்யலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க தீங்கில் விழாதபடி கர்த்தாவே நீர் மனம் இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நாங்க எல்லாம் ஆண்டவர் உம்முடைய ஜனம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சபையில, உம்முடைய குழாத்துல வந்து அவங்க காணப்பட நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தாவே அவங்களுடைய தப்பிதங்களுக்காக நாங்கள் மனத்துல பாவத்தோடு செபிக்கிறோம். தேவன் தாமே எங்களுடைய ஜெபங்களை கேளுங்கப்பா. அவங்களை நீங்க ஆஸ்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அவங்களை அழைக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த பகுதிகளில் எத்தனையோ பேர் இதனால இந்த சபையை அலட்சியமா எனக்கூடிய தேவ பிள்ளைகள் உண்டு அப்பா. அவங்க எல்லாம் நீ சந்திக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அவங்க எல்லாம் மனம் திரும்ப வேண்டுமா செபிக்கிறோம். இந்த குருவாத்துக்கு சுத்தமா தேவ பிள்ளைகள் கடந்து வர திரும்பி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கத்தாவே, இந்த வருஷத்துடைய கத்தாவே கடைசி வாரத்துல நாங்கள் கூடுதலாக நேரம் படுத்தி செபித்திருக்கிறோம். கத்தாவே ஏற்றுக்கொள்ளும், இதை அங்கீகரியும். நாங்கள் உண்மை அலட்சியம் பண்ணாதபடி இருக்க உதவி செய்யும். இதனால கூட பாடல் ஆராதனையில மகிமைப்பட்டீரப்பா. நாம மகிமைப்பட்டதுக்காக நன்றி தான். இயேசு மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமீன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் அனைவரோடு இருப்பதாக சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.